ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது குழ குழன்லாம் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது ரொம்ப வேக வைக்காமல் மீடியமாக வேக வச்சு எடுத்திங்கன்னா குழ குழன்னு இருக்காது. இப்போ இதை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகும் சீரகமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏழு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்தமாதிரி கட் பண்ணி சேர்க்க சொல்ல அதோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பூண்டு ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். அடுத்து கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சேருங்க, அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். நிறைய பேருக்கு சேப்பங்கிழங்கு குழ குழன்னு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடுது. பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வந்துடும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளியோடு இது நல்லா கலந்து விட்டுடுறேன். தக்காளி சீக்கிரமாகவே மேஷ் ஆகி வந்துடும் பாருங்கள். நம்ம சேர்த்த தக்காளியில் நல்லா மேஷ் ஆகி ஆயிலும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இதே ஆயில்லையே நம்ம இந்த மிளகாய்த்தூளை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சேப்பங்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நல்ல சைட் டிஷ்ஷு. சும்மா சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேப்பங்கிழங்கு வேக வச்சாச்சு. அதனால் 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணாலே போதுமானது. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சேப்பங்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சேப்பங்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நடுவில் நடுவில் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நல்ல சேப்பங்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சேப்பங்கிழங்கு பிசு பிசுன்னும் இருக்காது, ஒட்டாமல் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு பொரியல் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.